ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தேர்தலில் மக்கள் நிராகரித்த பிறகு நீதித்துறையை நாடி நிவாரணம் பெற விரும்புகிறீர்களா என்று பிரசாந்த் கிஷோருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பீகாரில் சென்ற ஆண்டு நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அந்த தேர்தலில் முதன்முறையாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்டது. மொத்தம் 238 தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட நிலையில் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என ஜன்சுராஜ் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகும் முதல்வரின் மகளா ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகாரில் 25 முதல் 35 லட்சம் பெண் வாக்காளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 123 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தேர்தலில் தோல்வி அடைந்ததற்காக நிவாரணத்தை பெறுவதற்கு நீதித்துறையை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். மேலும் 238 தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட நிலையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்று கூறிய நீதிபதிகள் ஜன்சுராஜ் கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றது என்று கேள்வி எழுப்பினர். மக்கள் நிராகரித்தவுடன் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற பிரசாந்த் கிஷோர் விரும்புவதாகவும், உண்மையாக நிவாரணம் பெற வேண்டுமென்றால் தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்ட திட்டத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பின்னர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு அறிவுறுத்திய நீதிபதிகள் பிரசாந்த் கிஷோரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.